அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மே மாதம் 28 மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது. சரி, 9 மணிக்கு நிகழ்ச்சி இப்பொழுது வருகிறீர்கள். பலரும் நினைக்கலாம், பலரும் காத்திருக்கலாம். என்ன செய்வது, காலநிலை போலதான் இன்றும் ஆகிவிட்டது. சில தொழில்நுட்பம் பலருக்கு தெரியும். நல்ல ஒரு கோடை காலத்தை ஆரம்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம் கடந்த சில நாட்களாக. இருந்தாலும் மீண்டும் இன்று டொரண்டோ மற்றும் இன்னும் சில நகரங்களில் வெப்பநிலை தலைகளாக மாறிவிட்டது. ஆங்காங்கே பனிப்பொழிவு, கன மழை, உறைமழை, இப்படி மிகுந்த குளிர், கடும் காற்று, இப்படியான ஒரு காலநிலையை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம். சரி, எல்லாமே நாளை இந்த வார இறுதி நாட்களோடு மீண்டும் பழைய நிலைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தாமதத்துக்கு மரம் பறந்துகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே 6 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. சரி, இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன? முதலில் டாப் ஆஃப் தி அவரில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்று சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதில் குறிப்பாக 2வது ஊசி எப்பொழுது, ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வழங்கப்பட்ட திகதிகளிலிருந்து மாற்றம் பெறப் போகிறதா, விரைவில் வழங்கப்பட போகிறதா, இது குறித்த தகவல்கள் செய்திகளை பார்க்க போகின்றோம். அதனை தொடர்ந்து 14 நாட்கள் ஹோட்டலிலே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் விமான பயணம் மேற்கொண்டிருந்தால், கனடாவுக்குள் நுழைவதாக இருந்தால். சரி, இந்த சட்டத்திட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் வரப்போகின்றனவா, எப்பொழுது வரப்போகிறது, இது குறித்த விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து கனேடிய வலத்திலே இந்த சைல்ட் பெனிஃபிட், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்கனவே சைல்ட் பெனிஃபிட் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து பெற்றோரும் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதிலே இன்னும் ஒரு தொகை அதிகப்படியாக உங்களுக்கு வழங்கப்பட போகிறது இந்த நோய் தொற்று காலத்திலே. அது குறித்த தகவல் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை பற்றிய விவரங்களை பார்க்க போகின்றோம். வழமை போல நாணய மாற்று விகிதம், நாளை நிலவப் போகின்ற காலநிலை, கனேடிய செய்திகள், இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான விடயங்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அறிமுகம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பலர் இளவயதினர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வார நாட்களிலே செய்திகள், கனேடிய செய்திகள், தகவல்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று என்னை தொடர்ந்து கனிதா உதயகுமார் இணைந்து கொண்டு செய்திகள், தகவல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றார். கனிதாவை பற்றி சொல்வதாக இருந்தால், ஒரு பல்கலைக்கழக இறுதி ஆண்டு மாணவி, பொலிட்டிக்கல் சயின்ஸிலே அந்த துறையிலே கல்வி கற்று வருகின்றார். மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், சமூகத்தின் மீது, கனடிய தமிழ் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். பல வாலண்டியரிங், அதாவது தொண்டர் அடிப்படையில் பல இடங்களில் பணியாற்றி இருக்கின்றார். ஆகவே இந்த அரசியல் மட்டத்திலும் சரி, ஏனைய விடயங்களிலும் சரி, நிறைந்த விடயங்களை தெரிந்து கொண்ட ஒரு மாணவி. ஆகவே இன்றிலிருந்து எங்களுடைய குழுவிலே இணைந்து கொள்கின்றார். ஆகவே என்னை தொடர்ந்து அவர் தொகுத்து வழங்க போகின்றார் என்று கூறிக்கொண்டு, இன்றைய டாப் ஆஃப் தி அவரிலே முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது இந்த 2வது தடுப்பூசி. சரி, ஏற்கனவே 1வது தடுப்பூசி அநேகமாக பல இடங்களில் பலருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இன்னும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அண்மையில் சிறுவர்கள் நான் சொல்கின்ற பொழுது பாடசாலை மாணவர்களுக்கு 12 வயதிலிருந்து 17 வயதுக்கான தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்பொழுது நான் தடுப்பூசி எடுத்துக்கொள்கின்ற பொழுது 16 வாரங்களை தாண்டி அடுத்த திகதி வழங்கப்பட்டது. இன்னும் சிலருக்கு இன்னும் திகதிகள் வழங்கப்படாமல் இருக்கின்றன. ஆனால் இன்று ஒரு செய்தி என்னவென்றால், விரைவாக அண்மை காலங்களில் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறுகின்றன கனடாவை பொறுத்தவரையில். அந்த வகையில் 2வது தடுப்பூசியை விரைவாக போட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்த கோடை காலம் நிறைவடைவதற்குள், அதாவது இந்த வருகின்ற 3 மாதங்கள் மிகவும் முக்கியமானவை. ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம். ஆகவே எங்களுடைய வீட்டில் இருக்கும் இந்த கட்டுப்பாடை பார்த்தீர்களானால், எவ்வளவு தூரம் நாங்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவு தூரத்துக்கு இந்த தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவடைகின்ற பொழுது இந்த சட்டத்திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜூன், ஜூலை மாதத்தில் அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட போகின்றன, குறிப்பாக 2வது தடுப்பூசி. ஆகவே ஜூன் மாதம் எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது, யார் யாரெல்லாம் முதலில் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் 2வது தடுப்பூசியை, ஏனையவர்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள், இது பற்றி பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஆகவே இன்று ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே
அதை பார்த்து கொண்டு தொடர்ந்து இன்றைய செய்திகள் தகவல்களை தொகுத்து விளந்ததுக்காக கனிதா இணைந்து கொள்வார். ஆகவே இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் ஃபோர்ட் இன்று பகிர்ந்து கொண்ட விடயங்கள் என்ன பார்க்கலாம். Ontario's vaccine rollout remains our best defense against COVID-19 and our best path to getting ahead of this terrible virus. For months, thousands of dedicated people have been working around the clock to get vaccines into arms, and they've done an incredible job. We have the infrastructure and we have an incredible team in place. And as of today, we're ahead of the schedule we set. With over 65% of adults in Ontario having received at least their first shot. We have now administered over 8.5 million doses. You think of that? Those are staggering figures. In fact, earlier today, our officials revealed that when compared against Israel, the UK, and the US, the speed of Ontario's rollout, once we got steady supply, is being amongst the best in the entire world. That's thanks to each of you signing up to get your vaccines. And it's thanks to thousands of people working at the vaccine clinics. Because of your efforts, we're now in a position to accelerate second doses in Ontario. This is great news, and I know many of you have been waiting for. As we manage supply, we're beginning with our most vulnerable, the people who need the most protection first. Starting on Monday, second doses will be offered to anyone over 80 years, followed by anyone over 70 years old, beginning the week of June the 14th. Once we've provided more protection to our most vulnerable, we'll begin offering Ontarians their second doses on a first-come, first-in, first-out basis. That means we'll expand second doses based on the date you received your first. As we do, we're reducing the time between your first and second dose, down from the current 16 weeks to as soon as 4 weeks after your first shot. Of course, this depends on the vaccine supply and the availability of appointments in your region. So while not everyone will be able to get their second dose shot 4 weeks after their first, we want to ensure you're fully immunized as soon as possible. This is extremely important news. It means more protection from this horrible virus sooner. It means we can begin getting back to doing the things we love. And it means we're all getting one step closer to returning to normal. Because the faster we deliver vaccines, the faster we can put this pandemic behind us for good. We see what's happening in other places where people have been fully vaccinated. Well, the good news is that can be us. Based on what we know about upcoming shipments, everyone in Ontario who wants a vaccine could be fully vaccinated by the end of August. That's right, friends. Ontario is ready to deliver a 2-dose summer. But I want to make sure to go faster, and we're going to do everything we can to go faster, and we will make sure we get the needles into people's arms as soon as possible. We can further accelerate second doses in Ontario. All we need is more supply. Everything is in place, and we're ready to go. All we need are the vaccines, because we're in a race against the new, more dangerous variants. While one dose provides some protection against these variants, it doesn't provide nearly as much as 2 shots. So as we speed up our rollout, we need the federal government to heed our call. We need them to fix the problems at the borders. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்றைய நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறது ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் செல்வா வெற்றிவேல். நீங்கள் முதலே டாப் தி அவர் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் பேரி ஹைடோ எங்களோட ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் என்ன சொல்கிறா, இந்த ஹோட்டல் குவாரண்டைனை பற்றி என்ன சொல்கிறான்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்.
ஸோ முதல் வந்து இந்த ஹோட்டல் குவாரண்டைனில் நிறைய கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இந்த ரூல்ஸ் வந்து யூனோ கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. அதாவது கனேடியன்ஸுக்கோ இல்லாட்டிக்கு ட்ராவல்ஸர்ஸ்க்கு வந்து கூட எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதாவது நீங்கள் ஹோட்டலில் இருந்தீங்கன்னா நீங்களாவே $2,000 அப்படி பே பண்ணணும். இப்போ இந்த 72 hours ஸ்டே பண்ணணும், PCR டெஸ்ட் எடுக்கணும் அப்படி. ஸோ இப்போ வந்து இந்த இதுகளை கொஞ்சம் 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 ஈஸியாக போயிடும். அதாவது நீங்கள் வந்து இப்போ ட்ராவலர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வேக்சின் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி ஒன்றுமே நீங்கள் செய்ய போவதில்லை என்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்ஷலி ஒரு டோஸ் வேக்சின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து குவாரண்டைனில் இருக்கணும். பட் உங்களை ஃபாலோ அப் பண்ண மாட்டேன் 8 daysக்கு பிறகு. பட் நீங்கள் வந்து வேக்சின்ஸ் ஒன்றுமே போடாமல் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இல்லை ட்ராவல் பண்ணிங்க வாரீங்கன்னா ஃபுல் இதுவும் சேமாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம் நாங்கள் இப்போ. First, I want to thank the border, the testing and screening panel for their incredible work. Certainly, the issue of international travel, as you know, is a delicate and contentious one, and we want to make sure that we continue to protect Canadians from the risk of importation of virus, no matter what measures we have at the border. And so this report provides us with a roadmap, if you will, of the next steps that we can consider as we begin to see an increased protection of Canadians through vaccination and the reduction of COVID-19. And maybe I can turn to Dr. Tam, because I know she's been working with her domestic counterparts, Medical Office of Health from the other provinces and territories, to say a few more words. Yes, I think we thank the panel for providing their advice, and certainly it's an important report with the recommendations that we need to consider and take into account for those the next forward path. I think part is to recognize the very important role vaccines play, and that very fortunately there's a number of very good vaccines that are effective and safe globally. But as we all know, global vaccination coverage is not very high at the moment, but many countries are making significant progress. So we will be certainly looking at different indicators, and some of that includes how Canada itself is doing. Because when a country is still in the middle of a third wave, and we haven't as yet attained a good level of immunity from a population perspective, then it's more difficult for us to tolerate importations and to be able to manage any of those kind of scenarios. And so I think our next stages will take into account what's happening inside Canada, both from that epidemiology, disease activity, as well as where we are with our own vaccinations. But nonetheless, I think it's very important to take into account vaccination as part of the layers of protection for international travel. And this is very much a subject of active discussion. And yes, we will be certainly laying a path forward in the near future. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஹெல்த் மினிஸ்டர் பேரி ஹைடோ என்ன சொல்லியிருக்கிறா என்றதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ பேரி ஹைடோ சொன்னதெல்லாம் இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் என்ற ஒரு டேட் சொன்னும் தரையில், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றது நாங்கள் எதிர்பார்க்கலாம். அகேன் இந்த ஷோ வந்து ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் நடக்கின்றது. ஸோ அடுத்தது நாங்கள் எங்களோட மினிஸ்டர் கனிதா ஆனந்த் வேக்சின்ஸ் ரோல் அவரை பற்றி என்ன சொல்கிறா என்கிறத பார்க்கலாம்.
yesterday, more than 26 million doses of COVID-19 vaccines have arrived in Canada. Also, as of yesterday, more than 22 million of those doses have been administered by the provinces and territories to eligible youth and adults. Between now and the end of June, we have confirmed delivery dates for a total of at least 15 million more doses from 3 suppliers. So we are well on our way to ensuring that there is sufficient vaccine for every eligible Canadian to receive at least 1 dose of vaccine before the end of June, and that every eligible Canadian will have access to a second dose before the end of the summer. Now for information relating to individual vaccine suppliers. Pfizer, 2.4 million doses from Pfizer will arrive each week over 5 weeks in June, and 9 million more doses will arrive in the month of July. Moderna. As mentioned yesterday, Moderna has provided an updated delivery schedule for its vaccine doses for the first part of June. We can expect 500,000 doses to arrive in Canada in 2 shipments starting next week. In addition to this, there will be 1.5 million doses arriving in the country the week of June 14th. I would like to be clear on this point. Moderna assures us that there will be millions more doses arriving in Canada before the end of June. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். நீங்கள் இப்போ மினிஸ்டர் அனிதா ஆனந்த் என்ன சொன்னவானதை பார்த்துனீங்க. ஸோ 26 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து நேற்று கனடாவில் அரைவ் பண்ணியிருக்குது. 22 மில்லியன் வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் ஆகியிருக்கு இது வரைக்கும். அண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் சொல்லியிருக்கிற எங்கள்கிட்ட வந்து இப்போ இனஃப் வேக்சின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஜூனுக்குள்ளே கொடுத்து முடிக்கிறதுக்கு, அண்ட் செகண்ட் டோஸ் வந்து இந்த சம்மர் முடிகிறதுக்குள்ளே எங்களோட கனேடியன் பாப்புலேஷன்ஸ் வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு இனஃப் வேக்சின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இந்த ஷோ வந்து ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். அண்ட் இப்போ வந்து வெதர் கொஞ்சம் குளிராக ஒரு 8 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பட் பெட்டர் வெதர் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். இப்போ நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த சைல்ட் பெனிஃபிட்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சைல்ட் பெனிஃபிட் வந்து இப்போ இன்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் ப்ரெஸ் மீட்டில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறார். அவங்களோட பிள்ளைகள் வந்து 6 வயசுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் வந்து 1200 இன் அடிஷன் நீங்கள் பெற்ற சைல்ட் பெனிஃபிட்டுக்கு அடிஷனாக 1200 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்க. அதாவது May 28 வந்து $600 நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஜூலை 30th வந்து அதர் பேமெண்ட் $300 நீங்கள் பெறுவீங்க. அண்ட் October 29th இன்னும் ஒரு $300 பேமெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதை பற்றி ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறார். அண்ட் இந்த கான்ஃபரன்ஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்த வேணும். இந்த மதர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை செய்ய வேண்டியிருக்குது வீட்டுக்குள்ளே. அண்ட் லைக் வேலை அதுகள் அப்படி அவையில் இந்த பிள்ளைகளை டேக் கேர் பண்ணணுன்றதுக்காக வேலை அதுகள் எல்லாம் கட் பண்ண வேணும். எல்லாட்டிக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால இந்த சைல்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ கிளிப்பை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். And
for bringing us together today. This is an awesome opportunity to talk with moms and talk about the challenges we're facing. So I'm really looking forward to getting into it. But first, I want to talk about the CCB. When you have kids, you expect some curveballs, but you don't expect a global pandemic. So with the extra expenses of raising a family during this crisis, lots of parents needed more help. So on top of the regular amount, we're increasing the Canada Child Benefit for kids under 6. That means up to $1,200 in support this year, extra per child under 6. Today, the first of these boosted payments will be going out. Que vous utilisiez votre chèque de l'ACE pour acheter une tablette pour l'école à la maison ou pour mettre des bons aliments sur la table, cet argent est là pour vous. But not only are you making sure bills get paid and helping your kids make sense of this crisis, you're also trying to juggle all of that with work. And for too many mothers, this year has meant the heartbreaking choice to leave a career. On ne doit pas laisser cette pandémie faire reculer les gains durement acquis par les mères. C'est pourquoi on fait des investissements historiques dans les services de garde d'enfants et d'apprentissage de petite enfance. We're building a Canada-wide early learning and childcare system. This plan will cut fees in half by the end of next year, and in 5 years, we'll reach an average of $10 a day care across the country. Helping parents balance work and family isn't just the right choice, it's the smart one. We're building a stronger economy for everyone. And that's something that I've had long conversations with and actually been really inspired by an extraordinary leader, an extraordinary thinker, an extraordinary finance minister, and an amazing human being, including an amazing mom, Chrystia Freeland, our Deputy Prime Minister, and also our Finance Minister, who's just awesome. So I'll turn it over to you, Chrystia. Okay, well, thank you very much, Prime Minister. That was so nice. And I just want to say to all of the parents, especially all of the mothers, and to all of the children, thank you so much for your resilience and for getting through this really tough year plus. And I hope you are hanging in there. I do really believe I know there is light at the end of the tunnel. I do want to say, especially to the mothers, I know that so many mothers across Canada have had to make some impossible, painful choices to keep their families going. And I am so sorry. And I want to say also to the children, you guys, this has been such a hard year for you. I know your teachers do a great job with virtual school, but virtual school is not as good as actual in-person school. And I know it's so hard not to see your friends. And I want to say to you guys, thank you also for hanging in there. For me and for the Prime Minister, we talked a little bit before this. What we're really excited about is hearing from all of you. You are the experts in your lives, and this is a chance for us to hear what you want us to do. But I do want to just start by assuring you that our government believes, our Prime Minister believes, I believe we need to put women and children and families at the heart of our policies, at the heart of our economic policies. We put them here on the cover of the budget just to be sure no one missed the message. Our view is we need to offer some immediate urgent support, throw everyone a lifesaver. And that's why, as the Prime Minister said, that top up to the Canada Child Benefit, that's what it's there for.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிகரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரியே அரிகரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். சொன்ன மாதிரியே May 28 வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து $600 child benefit உங்களுக்கு வந்திருக்கணும். அண்ட் அதை தொடர்ந்து July 30th வந்து உங்களுக்கு $300 பேமெண்ட் வந்து வரும். அதுக்கு பிறகு October 29th வந்து இன்னும் ஒரு $300 பேமெண்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து child பெனிஃபிட்டுக்காக வரும். இப்போ நாங்கள் கரன்சி ரேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கா வந்து நோம்பலை விடவே இன்றைக்கு கொஞ்சம் ஹையாகவே இருக்கின்றது. ஸோ ஸ்ரீலங்கன் கரன்சி ரேட் வந்து இன்றைக்கு 172 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கிறது. அது தொடர்ந்து இந்தியாவில் வந்து $60.25 இந்தியன் ருப்பீஸாக இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் எல்லாம் எப்படி கரன்சி ரேட் இருக்கிறது இப்போ நாங்கள் பார்க்க போகின்றோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 173 இலங்கை ரூபா, இந்தியா 60.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Today's show is sponsored by Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். இந்த நியூஸ் வந்து நீங்கள் குபேக்கில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4.5 மந்த்தாக குபேக்கில் வந்து இந்த கர்ஃப்யூ இருந்து கொண்டு இருந்துச்சு. அதாவது இன்னும் 8 மணில இருந்து 5 மணி மட்டும் கர்ஃப்யூ, அது பிறகு 9:30 5 8 அண்டு கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கர்ஃப்யூ வீட்டை இருக்க வேண்டிய எல்லாமே இருந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைடேலேருந்து கர்ஃப்யூஸ் எல்லாம் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி இருக்குது. அதாவது அவுட்டோர் கேதரிங்ஸ் allowed it, barbecue in your backyard is allowed it with only 8 பேரோட, and more restrictions will be lifted on Monday. So இப்போ நாங்கள் ஒன்டாரியோவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுக்கு இல்லை, ஸ்டில் சேமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி எங்களுக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையுமென்று எதிர்பார்க்குறோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து கலைரங்கத்துக்கு போகிறோம். ஸோ இந்திய பெர்ஃபார்மன்ஸ் பை lMay சிவகுமாரன். ஸோ அதை இப்போ நாங்கள் பார்ப்போம்.
கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. வண்டிசை பாடும் ஏழு வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழு வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழு வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழு வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த தந்தரையின் தானனை. வண்டிசை பாடும் ஏழு வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த தந்தரையின் தானனை. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை. நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை. நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான். கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான். குறுநகை தலை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். குறுநகை தலை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. That was a beautiful song by lMay Suthakaran. எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய டேலண்ட் இருக்குது. நீங்கள் சிங்கரோ இல்லாட்டிக்கு டான்ஸரோ இல்லாட்டிக்கு எனி அதர் டேலண்ட் அண்ட் வுட் லைக் அஸ் டு play it on our show. நீங்கள் வந்து உங்களோட வீடியோ கிளிப்பை நீங்கள் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணால் நாங்கள் அதை வந்து எங்களோட ஷோவில் ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நியூஸுக்கு போக போகிறோம். The news is read by P.S. Suthakaran. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம் நேஷம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் பெரும்பாலான பகுதிகளில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக புதிய மாடலிங் விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இன்றைய மத்திய அரசின் புதிய மாடலிங் விவரங்களை கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் வெளியிட்டார். இதில் தொற்றின் 3வது அலை கனடா முழுவதும் குறைந்து வருவதாக தெரிய வருகிறது. ஆனாலும் சில பகுதிகள் தொடர்ந்து சமீபத்திய தொற்றின் அதிகரிப்பை எதிர்கொள்வதாக புதிய மாடலிங் விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தொற்றின் 3வது அலை வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் புதிய தொற்றுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் பொது சுகாதார கட்டுப்பாடுகளை எளிதாக்க இன்னும் நேரம் வரவில்லை என டேம் கூறினார். ஒரு மாதத்துக்கு முன்னர் நாடு இருந்த நிலையுடன் ஒப்பிடும்போது புதிய தொற்றுக்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுதல், அவசர சிகிச்சையின் அவசியம், இறப்பு ஆகியவற்றில் வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது கோவிட் தடுப்பூசியை கூடிய விரைவில் வழங்க வேண்டும் என நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழு தெரிவித்திருக்கிறது. கனடாவில் தடுப்பூசிகளின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் இந்த பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொற்றின் காரணமாக கடுமையான நோய் மற்றும் இறப்புக்கு அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கு 2வது தடுப்பூசி விரைவில் வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளுக்கு இடையில் 16 கால வார இடைவெளி மிக உயர்ந்த வரம்பாக இருந்த போதிலும் மாகாணங்களும் பிரதேசங்களும் தடுப்பூசிகளின் விநியோகம் கிடைத்தவுடன் 2வது தடுப்பூசியை விரைவாக வழங்க ஆரம்பிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகளுக்கான கட்டாய 3 நாள் ஹோட்டல் தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆராய மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இந்த விடயம் குறித்து மாகாண மற்றும் பிராந்தியங்களின் சுகாதார அமைச்சகங்களுடனான சந்திப்பில் மத்திய சுகாதார அமைச்சர் பட்டி ஹஜிடு விவாதிக்க உள்ளார். கட்டாய ஹோட்டல் தனிமைப்படுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென நேற்று மத்திய ஆலோசனை குழுவின் ஒரு பரிந்துரை வெளியாகியிருந்தது. ஆனாலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடி முடிவை எடுக்காது என அமைச்சர் ஹைடு கூறினார். இந்த கட்டாய ஹோட்டல் தனிமைப்படுத்தும் திட்டத்தை கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினால் அறிவிக்கப்பட்டது. அண்மை மோதலில் பாதிக்கப்பட்ட பலஸ்தீனிய பொதுமக்களுக்கு கனடா $25 மில்லியன் உதவியை வழங்க உள்ளது. இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த உதவியை அறிவித்திருந்தார். காசா பகுதியிலும் வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையில் சமீபத்திய மோதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி நேரடியாக அனுபவம் வாய்ந்த அமைப்புகளுக்கு செல்லும் என இன்று வெளியான அறிக்கையொன்றில் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் பாதிக்கப்பட்ட பலஸ்தீனிய குடும்பங்களுக்கும் சமீபத்திய மோதலின் தாக்கங்களை சமாளிக்க உதவும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறும் G7 தலைவர்களின் உச்சி மகாநாட்டில் கனடிய பிரதமர் நேரடியாக கலந்து கொள்ள உள்ளார். இந்த மகாநாடு இங்கிலாந்தில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த மகாநாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொள்வதை இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உறுதிப்படுத்தினார். இன்று இரு நாட்டின் பிரதமர்களுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடலின் போது இந்த விவரம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் செல்வா வெற்றிவேல். நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களோட பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு இன்பர்சனுக்கு போகலாமா இல்லையா, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ ஒன்டாரியோவில் இருக்குதுண்டு. ஸோ இன்றைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ப்ரீமியர் டாக்போர்ட் சொல்லியிருக்கிறார். அவர் கொஞ்சம் இன்னும் அவர் வந்து ஷுவர் இல்லை, இன்னும் வெயிட் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈவன் தோ பப்ளிக் ஹெல்த் ஆஃபிஷியல்ஸ் இன் டாரண்டோ, பீல் அண்ட் யோர்க் ரீஜன் வந்து இந்த உங்களோட பிள்ளைகள் வந்து பேக் டு ஸ்கூல் போகிறத சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ப்ரீமியர் டாக்போர்ட் என்ன சொல்கிறாருண்டா, இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏனண்டா திருப்பி வந்து கேசஸ் பேக்காக போனால் இன்னும் கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்று சொல்கிறார். ஸோ நாங்கள் அது என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு நாங்கள் ஃபியூச்சரில் தான் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நாங்கள் வந்து வெதரை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குளிர், மழை அண்டு கொஞ்சம் வெதர் கொஞ்சம் பேடாகவே இருக்குது, வெளில போயிடாமல். ஸோ இனி இந்த நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம்.
ஹோம்லை ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம்லை ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இது குட் ஈவினிங் கனடா. நன்றி கனிதா உதயகுமார். கனிதா உதயகுமார் இன்றுதான் அறிமுகமாக இருந்தார் நிகழ்ச்சியில். ஆகவே வார நாட்களில் அவரை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இன்றுதான் ஆரம்பித்திருக்கின்றார். கனடாவில் சிறு வயதிலேயே குழந்தையாகவே வந்து இங்கே பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி. ஆகவே வருங்காலங்களில் தகவல் செய்திகளை அவரும் பகிர்ந்து கொள்வார் எமது நிகழ்ச்சியில் என்று கூறிக்கொண்டு அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு மறந்துவிடாதீர்கள், நாளை காலை சனிக்கிழமை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். இந்த வாரமும் மிகவும் முக்கியமான ஒரு வல்லுநரை அழைத்து வந்து அவர் துறை சார்ந்த விடயங்களை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதாவது உங்கள் கேள்விகளுக்கான பதிலை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக இந்த ஆயுட்காப்புறுதி மற்றும் கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இது தொடர்பான கேள்விகள், சந்தேகங்கள். இதை தாண்டி கோவிட் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை இந்த காப்புறுதி விடயங்களிலும் பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த கோவிட் என்பது கூட காப்புறுதியை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு புதிய விடயம். ஆகவே அதிலே எப்படியான மாற்றங்கள் வந்திருக்கின்றன, இனிவரும் காலங்களில் இந்த கோவிட் பரிசோதனைகள் தேவைப்படுமா, நீங்கள் ஆயுள் காப்புறுதியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு எவ்வாறு இருக்க போகிறது, கொடிய நோய்களுக்கான காப்புறுதியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த கோவிட் ஒரு விடயமாக பார்க்கப்படுமா, இப்படி பல கேள்விகள், பல சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கலாம். ஆகவே நாளை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். நேரடியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். நேரடியாக இணைந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு 4163233304 அல்லது இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய கைத்தொலைபேசியை எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கேள்வியை அனுப்பி வைக்கலாம். 4162920033 என்ற தொலைபேசி, அதாவது வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக. அதோடு நேற்று நாங்கள் சொன்னது போல எங்களுடைய ஆப் தயாராகி இருக்கிறது. ஆகவே நீங்கள் உடனடியாக சென்று அதை டவுன்லோட் செய்யலாம். கனேடிய செய்திகள், தகவல்களை அறிந்து கொள்வதற்கு உடனடியாக நீங்கள் இந்த ஆப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போன்று செய்திகள், கேளுங்கள் தரப்படும், குட் ஈவினிங் கனடா இப்படியான நிகழ்ச்சிகளையும் தனித்தனியாகவும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, iOS ஆக இருந்தாலும் சரி, அதாவது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, 2 தளங்களிலுமே GEC Tamil என்று சர்ச் செய்தீர்களானால் எங்களுடைய ஆப்பை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய லோகோ தெரியும். அதை பார்த்தவுடன் நீங்கள் டவுன்லோட் செய்யலாம். GEC Tamil அல்லது GEC மீடியா என்று சர்ச் செய்தீர்களானால், தேடினீர்கள் என்றால் நிச்சயமாக அதை நீங்கள் டவுன்லோட் செய்து உங்களுடைய கைத்தொலைபேசிகளில் நேரடியாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைய தாமதத்துக்கு மனம் வருந்துகின்றோம். சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக நேரம் சற்று பிந்திய நிலையில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எமது நன்றி. மீண்டும் நாளை காலை குட் ஈவினிங் கனடா இல்லை, கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகின்றோம். குட் ஈவினிங் கனடா மீண்டும் திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும். மீண்டும் சந்திப்போம். குட் நைட், வணக்கம்.